கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவருடைய வார்த்தைகளை பேச பேச, அவருடைய வார்த்தைகளை சிந்தனைகளுக்கு கொடுக்கும் பொழுது, இதுக்கு முந்தின வசனம் அந்த 17, 18, 19, 20 எல்லாம் வாசிச்சிங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் என்ற அந்த முறை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். தன்னோட பலவீனத்தை அவர் பார்க்க மாட்டார். தேவனுடைய வல்லமையை தன்னுடைய சிந்தனைக்கு கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்துல என்ன செய்வாரா? வல்லவராவார். முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய இடத்துக்கு அவருடைய வார்த்தை தான் கொண்டு வரும். சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு சோர்வு வரும், பலவீனம் வரும். பிரச்சனை எதுவும் பொய் கிடையாது, நோய் எதுவும் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். உங்களுடைய டாக்டர் ரிப்போர்ட் உண்மைதான். அதுக்கு மத்தியில உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை தான் அந்த விசுவாசத்தை கொடுக்கும். அந்த வார்த்தையை நீங்க பேச பேச, அதை உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை நீங்க தியானிக்கும் போது, அந்த முழு நிச்சயமாய் நம்புகின்ற இடத்துக்கு அதை என்ன செய்யும்? கொண்டு வரும். அதுக்கு முதல் அடிப்படை உங்க வாயின் வார்த்தைகள் மாற வேண்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற அந்த விதிக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒத்துழைக்க வேண்டும். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மலைய சொல்லல. அவரு எதை சொல்றாரு? நம்முடைய பிரச்சனைகளை சொல்றாரு. உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், நோய்கள், நீங்க எதிர்கொள்ளுகின்ற சவால்கள், இதெல்லாத்தையும் என்ன சொல்லுகிறார்? மலை என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏசு கிறிஸ்து இதோட ஒரு பாசிட்டிவான ஒரு பக்கத்தை மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். இதுக்கு இன்னொரு பக்கம் உண்டு. தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாம நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். இந்த மலை போன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படாம சொன்னா என்ன செய்யும்? நடக்கும். இந்த மலை போக மாட்டேங்குது, அது இருக்குதுன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படாம சொன்னீங்கன்னா அதுவும் என்ன செய்யும்? நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன சொல்றீங்களோ அது என்ன செய்யும்? நடக்கும். அதோட ஒரு பகுதி இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதோட இன்னொரு அர்த்தம் இதுதான். நீங்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னபடியே நடக்கும். இந்த பிரச்சனை எனக்கு போகவே இல்லையே அப்படின்னு சொல்லி பிரச்சனையை நம்புறதும் ஒரு விசுவாசம் தான். பிரச்சனையை நம்புறீங்க, அங்க எதிர்மறையான ஒரு விஷயத்தை என்ன செய்றீங்க? நம்புறீங்க. நீங்க எதை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை நீங்க என்ன செய்து கொள்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்படிதான் தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தன்னை தானே சுகப்படுத்தி கொள்ளுகிற தன்மை நம்ம சரீரத்துக்கு உண்டு. சரீரத்துல உள்ள அமிலங்கள், ரசாயனங்கள், கெமிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் தான் ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக இயங்க வைக்கும். நீங்க டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு கணையும் சீராக இயங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சுரப்பி ஒழுங்கா என்ன செய்யணும்? சுரக்கணும். உங்க இருதயமா இருக்கட்டும், நுரையீரலா இருக்கட்டும், ஒவ்வொரு உறுப்பும் இந்த அமிலங்கள், ரசாயனங்கள் எந்த அளவு சுரக்க வேண்டுமோ அந்த அளவு அது நார்மலா சுரந்ததுன்னா தான் அந்த உறுப்பு எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். இந்த அமிலங்களும் இந்த ரசாயனங்களும் எப்படி சுரக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னு சொன்னா நம்முடைய மூளையில ஒரு பகுதி தான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த மூளையில அது எந்த பகுதி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, நம்ம பேசுகின்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிற அந்த மூளை பகுதி தான் ரசாயனத்தை என்ன செய்யுது? கட்டுப்படுத்துகிறது. இது ஒரு சயின்ஸ். நான் சொல்றது புரியுதா? பேசுகிறத செயல்படுத்துகிற ஒரு பகுதி நம்ம மூளையில இருக்குது. அதே பகுதி தான் நம்ம சரீரத்துல உள்ள ரசாயனங்கள் சுரக்கிறதையும் அமிலங்கள் சுரக்கிறதையும் அது என்ன செய்கிறது? கட்டுப்படுத்துகிறது. அதை கூட சுரக்கணுமா, அதை குறையா சுரக்கணுமா, அதை கட்டுப்படுத்துற பகுதி எங்க இருக்குது?
மூளையில இருக்குது. அது எந்த பகுதினா நம்ம பேசுகிறதை கட்டுப்படுத்துகிற ஒரு பகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஜீவனை பேசுனீங்கன்னா அந்த ரசாயனம் எப்படி சுரக்கும்? நார்மலா சுரக்கும். மரணத்தை பேசுனீங்கன்னா அந்த ரசாயனம் எப்படி சுரக்கும்? குறைச்சு சுரக்கும், இல்ல கூட்டி சுரக்கும். அந்த உறுப்பை என்ன செய்யும்? ரிப்பேர் ஆக இருக்கும். இப்படிதான் நம்ம சரீரம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு? இயங்கிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய சரீரத்தை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா தன்னை தானே சுகப்படுத்திக் கொள்ளுகிற முறையில் அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்க பேசும் பொழுது, அவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பேசும் பொழுது, உங்களுடைய ஆவிக்குரிய இயல்பை நீங்கள் பேசும் பொழுது, அதை உங்க சிந்தனையில வைக்கும் பொழுது, இயல்பாகவே எந்தெந்த அமிலங்கள் எந்தெந்த ரசாயனங்கள் எப்படி சுரக்கணுமோ அந்த சுரப்புக்கு அது என்ன செஞ்சிடும்? போய்விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கோபப்படுறது, இல்ல பாக்குற பிரச்சனைகளை பேசுகிறது, எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அதை 100 தடவை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அந்த நோய் நிச்சயமாவே இன்னும் அதிகமா உங்க உடம்புலதான் என்ன செய்யும்? இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் உங்க சரீரத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். நீங்க அதை சொல்ல சொல்ல உங்க சரீரம் அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்து விடும். நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய இயல்பில் அந்த சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? படைக்கப்பட்டிருக்கு. புயலை பார்க்கிறார், காற்றை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. அவருடைய சரீரம் அவருக்கு அங்க சிந்தனைகளை கொடுத்திருக்குமா? கொடுத்திருக்காதா? கொடுத்திருக்கும். அந்த சரீரம் சந்தேகத்தை கொடுக்குமா? கொடுத்திருக்கும். ஆனா அதை காட்டிலும் விசுவாசம் அவரிடத்துல எப்படி இருக்குது? மேலோங்கி இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அந்த சரீரம் அங்க என்ன செய்யுது? கீழ்ப்படியுது. இது போலதான் அவர் நம்மையும் என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். நீங்க சொல்ற வார்த்தைக்கு உங்க சரீரம் கீழ்ப்படியும். இதுதான் உண்மை. நீங்க விசுவாசத்தின் வார்த்தையை பேசும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் உங்க சரீரம் அதை மாற்றிக்கொள்ளும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வல்லமையை அவர் அங்க என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். லூக்கா 17:6. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இதுல மரம் சொல்றது உங்களோட பிரச்சனைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். உங்களுடைய நோயை குறித்து அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஒரு காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். இதுவும் மார்க் 11:23 ஒரே அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். இந்த இயல்பில் தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கின்ற குறைவுகள், நம்ம சரீரத்துல உள்ள பலவீனங்கள், நோய்கள், சூழ்நிலைகள் மாறணும்னு சொன்னா நம்ம பார்க்கறத பேசக்கூடாது. நமக்கு என்ன வேண்டுமோ அவருடைய வார்த்தையை, நம்முடைய ஆவிக்குரிய அடையாளத்தை, நம்முடைய ஆவிக்குரிய உரிமையை அவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? பேச சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க சொல்லுகிறார். டாக்டர் ரிப்போர்ட் இருக்கலாம், இந்த நோய் உங்களுக்கு குணமாகாதுன்னு சொல்லி இருக்கலாம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இதை நீங்க சொல்லும் போது தேவனுடைய ஜீவனை உங்க சரீரத்துக்குள்ள நீங்க கட்டவிழ்த்து விடுறீங்க. தேவனுடைய வாழ்வை உங்க சரீரத்துக்குள்ள என்ன செய்றீங்க? கட்டவிழ்த்து விடுறீங்க. அந்த ஜீவன் அப்படிதான் உங்க சரீரத்துல வெளிப்படும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் போதுதான் அந்த ஜீவன் என்ன செய்யும்? வெளிப்படும். இது ஒரு நாள்ல நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. நான் இதை சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். உங்க வாழ்க்கையில ஒரு பகுதிக்கு நீங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைச்சிட்டு மற்ற பகுதி எல்லாம் நீங்க உலகத்தை போல வாழ்ந்து கொள்ளலாம்னா அப்படி இது என்ன செய்யாது? செயல்படாது. இது உங்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. எல்லா பகுதியிலையும் நீங்க அதை பேச என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்க அவரை விசுவாசிக்காம உங்களால அப்படி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. முதல்ல நீங்க செய்யற முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க ஆரம்பியுங்கள். அவருடைய சத்தியத்தை எடுத்து கேட்க ஆரம்பியுங்கள். அதை தியானிக்க ஆரம்பியுங்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க? இதை நீங்க கேட்க கேட்க, இந்த வார்த்தைகளை நீங்க பேச பேச அந்த முழு நிச்சயமாய் நம்புகிற இடத்திற்கு அந்த வார்த்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். இருதயத்துல விசுவாசிக்கிற இடத்துக்கு அது என்ன செய்யும்? கொண்டு வரும். அவர் செயல்படுகிறதற்கு என்ன தடைகள் இருக்கிறதோ, உங்களுடைய பயம், சந்தேகம், குழப்பம்,
எல்லாமே அதுல சரியாகி முழு இருதய விசுவாசத்தோட நீங்க வரும் பொழுது அந்த ஜீவன் முழுமையாக உங்க சரீரத்துல வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.